Hi friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து கூட கொஞ்சம் நட்ஸும் சேர்த்து ஃப்ரூட்ஸ் பாயாசம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பொதுவா ஃப்ரூட்ஸ் பாயாசம் ரெண்டு விதமா பண்ணுவாங்க. ஒன்று தேங்காய் பால் வச்சு பண்ணுவாங்க, இன்னொன்று நார்மல் பால் வச்சு பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம நார்மல் பால் வச்சு எப்படி ஃப்ரூட்ஸ் பாயாசம் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பில் 15 to 20 முந்திரி பருப்பை ஊற வச்சுக்கலாம். ஒரு நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். 15 to 20 பாதாம நைட்டே நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா அரைச்சு கொண்டு வந்துக்கலாம். ஒரு கப்பில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். இப்போ இதையும் நல்லா நம்ம அரைச்சு கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 லிட்டர் பாலை ஊற்றிக்கலாம். பால் நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். 1 லிட்டர்ல இருந்து 750 ml பால் வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம முந்திரியும் பாதாமும் ஊற வச்சோம் இல்லையா, அது ரெண்டையுமே நல்லா பேஸ்ட் போல அரைச்சிட்டு இதுல நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும், இல்லைன்னா கட்டி கட்டியா நின்றும். அப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அதையும் நல்லா பேஸ்ட் போல அரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணலன்னா அங்கங்க கட்டி கட்டியா நின்றும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா சம்டைம் கீழே அடி பிடிச்சிரும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல கட்டி கட்டியா ஆயிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த பேஸ்ட் எல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால நம்ம மிக்ஸ் பண்ண பால் ஆட்டோமேட்டிக்காக திக்காக ஆகும். ஏன்னா நம்ம இதில் பாதாம் முந்திரி அது மட்டும் இல்லாமல் அரிசியும் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால பால் ஆட்டோமேட்டிக்காக திக்காக ஆகும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ரெசிபியிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டெப் தாங்க. இதில் நம்ம கட்டி கட்டியாக இல்லாமல் பாலோட இந்த பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் இந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குடிச்சதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி நல்லா பாலோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 நிமிஷத்துல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பால் நல்லா கூல் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா சூடாக இருக்கும்போது எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்மளால சேர்க்க முடியாது. அதனால ஃப்ரூட்ஸ் சேர்க்கிறதுக்கு பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் சில்லுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு ஆப்பிளை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண கிரீன் கிரேப்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ 2 to 3 சப்போட்டாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு வாழைப்பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கருப்பு திராட்சையை சேர்த்துக்கலாம். ஒரு மாதுளம் பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்க்கறனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
அவ்வளோதாங்க, ஃப்ரூட்ஸ் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸ் பாயாசம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ரெசிபியில உங்களுக்கு பிடிச்ச என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அதே போல பால் சூடா இருக்கும் போது ஃப்ரூட்ஸ் வந்து சேர்க்காதீங்க. கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம பால்ல சேர்த்துக்கலாம். நம்ம பாதாம், முந்திரி, அரிசி எல்லாமே அரைச்சு சேர்க்கிறோம். சேர்த்ததும் இமீடியட்டா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அங்கங்க கட்டி கட்டியா அப்படியே நின்றும். அதே போல மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்ல பண்ணீங்கன்னா கீழே சம்டைம் அடி பிடிச்சிரும். ஸோ இந்த ரெசிபிக்கு இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கரெக்டாக பண்ணிட்டாலே பாயாசம் நல்ல டேஸ்ட்டில் வந்துடும். ஸோ நீங்களும் இந்த டேஸ்டான ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி டேஸ்ட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.